ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸ்டார்ட் பண்ணு. எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பிஎன்எஸ்ல வந்துட்டு அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் விமன். ஸோ அது இது வந்து எந்த சாப்டர் கீழே கொடுத்துருக்காங்கன்னா ஸோ சாப்டர் 5 ஆஃப் பிஎன்எஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் விமன் அப்படின்னா என்னன்னா ஸோ விமன் ரிலேட்டடா, அதாவது விமனுக்கு அகெயின்ஸ்டா என்னென்ன அஃபென்சஸ் நடக்குது, ஆனா அவங்களுக்கு என்ன வயலேஷன்ஸ் நடக்குது, அதுதான் வந்து நம்ம இன்னைக்கான கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா எடுத்துட்டோம்னா விமன் அவங்க வந்து ஒரு சொசைட்டில ஒரு எசென்ஷியல் பார்ட், ஒரு எசென்ஷியல் ஹியூமன் பீங்கா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ எசென்ஷியலான ஒரு ஹியூமன் பீங் சொல்றதை விட விமன்றவங்க வந்து ஒரு வல்லுனரபிளா இருக்கலாம். ஸோ ஒரு சாஃப்டா ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சனை வந்து சொசைட்டில அவங்களை கன்சிடர் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நடக்கிற, அதாவது அவங்களுக்கு எதிராக நடக்கிற அஃபென்சஸ், அவங்களுக்கு எதிராக நடக்கிற ஆக்ட் வயலன்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து ஐபிசில நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து நமக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏதாவது விமன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா ஏதாவது ஒரு செயல் நடக்குதுன்னா அவங்களை எப்படி நம்ம அந்த அக்யூஸ்ட வந்து நம்ம என்ன எப்படி பனிஷ் பண்ணணும், அது எதெல்லாம் அஃபென்சஸ், அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்றத நம்மளுக்கு ஐபிசில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பனிஷ்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்றது நம்மளுக்கு சிஆர்பிசி, அதாவது பிஎன்டபிள்எஸ்ல வந்து நமக்கு இருக்கு. ஸோ விமனுக்கான அஃபென்சஸ் வந்து ஒன்னு ரெண்டு இருக்கான்னு கேட்டா இல்ல. அதுக்கான அஃபென்சஸ், அவங்களுக்கு அகெயின்ஸ்டா நடக்கிற அஃபென்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ நீங்க அந்த ஏன்ஷியன் பீரியட்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சைல்ட் மேரேஜ் ஆக்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்காக நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து லா, அதாவது நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஐபிசி வித் பிஎன்எஸ் கம்பேரிசனோட வந்து நம்ம இன்னைக்கு அதை பார்க்கலாம். சார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இப்போ வந்து ஐபிசில மட்டும்தான் விமென்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஐபிசி இப்போ வந்து பிஎன்எஸ்ல இருக்கு. ஸோ விமென்க்கு மட்டும்தான் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து ஐபிசில மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 14, 15ல, அதாவது 15 clause 3 வந்து ஸ்பெசிஃபிக்கா ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரனுக்காகவே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன்ஸ்ல இருக்கு. ஐபிசி இது போக சைல்ட் மேரேஜ் ஆக்ட், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன், அந்த மேரேஜ் ஆக்ட், அந்த முஸ்லிம் மேரேஜ் ஆக்ட். ஸோ இது எல்லாமே வந்து நிறைய ஆக்ட் வந்து யாருக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா விமனோட செக்யூரிட்டி, அதாவது விமனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவே கொண்டு வந்த லாஸ் தான் இது எல்லாமே. ஸோ இன்னைக்கு பிஎன்எஸ்ல அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் விமன் வந்து எந்த செக்ஷன்ல இருந்து எது வரைக்கும் இருக்குன்னா ஃப்ரம் செக்ஷன் 63ல இருந்து நம்மளுக்கு 99 வரைக்கும் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல செக்ஷன் 63 to 73 வரைக்கும் பார்ப்போம். ஏன்னா இந்த 63 to 73 எது கூட டீல் பண்ணுதுன்னா அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் விமன் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்சஸ். ஸோ அது வந்து 63 to 73 வரைக்கும் நமக்கு இருக்கு. ஸோ அது செக்ஷனை நம்ம இன்னைக்கு லைன் பை லைனா, அதாவது 1 by 1 செக்ஷன்ஸா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ செக்ஷன் 63. ஸோ நெக்ஸ்ட். சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஐபிசில வந்து விமனுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்கேட்டர்டா இருந்தது. அதாவது ஒரு ஒரு சாப்டர்ஸ்ல இருந்தது. பிஎன்எஸ்ல தான் அது ஃபுல்லா கன்சாலிடேட் பண்ணி நம்மளுக்கு அந்த சாப்டர் 5ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த செக்ஷுவல் அஃபென்சஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து பிஎன்எஸ்ல நம்மளுக்கு எங்க இருக்குன்னா சாப்டர் 5ல இருக்கு. இதுவே ஐபிசில நம்மளுக்கு எங்க கொடுத்துருக்காங்கன்னா சாப்டர் 16ல கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷுவல் அஃபென்சஸ் எல்லாமே. ஸோ செக்ஷுவல் அஃபென்சஸ் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு? செக்ஷன் 63 to 73 வரைக்கும் டீல் பண்ணுது. கிரிமினல் ஃபோர்ஸ் அண்ட் அசால்ட் வந்து செக்ஷன் 74 to 79 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு மேரேஜ், மேரேஜ்ல என்னென்ன இருக்கு? இந்த டவுரி ப்ரொஹிபிஷன், குரூவாலிட்டி. ஸோ அது எல்லாமே எந்த செக்ஷன் 2 எது வரைக்கும் இருக்குன்னா செக்ஷன் 80 to 87 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ காசிங் மிஸ் கேரேஜ், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எங்க? செக்ஷன் 88ல இருந்து 92 வரைக்கும் இருக்கு. அண்ட் சைல்டு ரிலேட்டடான அஃபென்சஸ், அதாவது அவங்களுக்கு அகெயின்ஸ்டா என்னென்ன அஃபென்சஸ் எல்லாமே நடக்குது. ஸோ அது எல்லாமே 93 to 99 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து செக்ஷன் 63ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செக்ஷன் 63 என்ன டிஃபைன் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ரேப். அதாவது ரேப்னா என்ன, அதுக்கான என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருந்தா அது ரேப் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க செக்ஷன் 63 clause 'A' பாத்தீங்கன்னா ரேப் அப்படின்னா என்னன்னா மேன் செட் டு கமிட் ரேப். எப்ப ரேப் கமிட் பண்றான்? இஃப் ஹீ பெனிட், அதாவது கிளாஸ் A, B, C, D இந்த நாலுமே வந்து ரேப் கான்ஸ்டியூட் பண்றதுக்கான மெயின் இன்கிரீடியன்ட், அதாவது இந்த 4 பார்ட் எசென்ஷியல் இது வந்து அதுல இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்றாங்கன்னா, பெனிட்ரேட் பண்ணிருக்கணும் அந்த மேன். எது வச்சு? வித் ஹிஸ் பெனிஸ் டு எனி எக்ஸ்டென்ட். சோ அது எவ்வளவு தூரம் வேணா வரைக்கும் இருக்கலாம். எது கூட அவங்க பெனிட்ரேட் பண்றாங்க அந்த மேன்? இன்டு தி வெஜைனா, மவுத், யுரேத்ரா, ஆனஸ் ஆஃப் அ விமன். ஸோ விமனோட பிரைவேட் பார்ட்ல அவங்க அதை பெனிட்ரேட் பண்றாங்க. அதுதான் நம்மளுக்கு கிளாஸ் ஏல சொல்லியிருக்கு. கிளாஸ் பில என்ன சொல்றாங்கன்னா, இன்சர்ட் பண்றது. அதாவது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ இல்ல அந்த மேனோட ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் பாடியோ, அந்த பார்ட் வந்து என்னவா இருக்கக்கூடாது? பென்னஸா இருக்கக்கூடாது. அதை தவிர்த்து வேறாது விமனோட வெஜைனா இல்ல அவங்களோட யுரேத்ரா, ஆனஸ் அதுக்குள்ள ஏதாவது இன்சர்ட் பண்றது. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ இல்ல அந்த மேனோட ஏதாவது பார்ட் ஆஃப் பாடி வச்சோ ஏதாவது இன்செர்ட் பண்றது, இல்ல மேக் ஹர் டு டூ சோ வித் ஹிம். ஸோ அந்த மேனோட அந்த விமன் பண்ண வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை இன்செர்ட் பண்றாங்க. அடுத்த கிளாஸ்ல என்ன சொல்றாங்க? மேனிப்புலேட் பண்றது. ஸோ அவங்கள ஃபோர்ஸ் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது மேனிப்புலேட் பண்ணி அந்த விமனை பெனட்ரேஷன் ஃபுல்லா அவங்கள இன்வால்வ் பண்றது. ஸோ எது கூட பெனட்ரேட் பண்றாங்க? சேம் அதேதான், வெஜைனா, யுரேத்ரா, ஆனஸ், அந்த விமனோட பிரைவேட் பார்ட்ஸ் கூட அவங்க அதை பெனட்ரேட் பண்றது. கிளாஸ் டில என்ன சொல்றாங்கன்னா, applies his mouth to the vagina anus urethra of a woman. ஸோ அவங்க மவுத் அப்ளை பண்ணி அவங்க அதை ரேப் கமிட் பண்றாங்க. ஸோ கிளாஸ் ஏபிசிடி வந்து பெனிட்ரேட் பண்ணிருக்கணும், இன்சர்ட் பண்ணிருக்கணும், அடுத்து மேனிப்புலேட் பண்ணிருக்கணும், அப்புறம் அவங்க மவுத் வச்சு அப்ளை பண்ணிருக்கணும்ன்றதுதான் ஏபிசிடி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்டர் தி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஃபாலோயிங் எனி ஆஃப், அதாவது எப்படி அந்த கன்சென்ட் எப்படி இருக்கணும். ஸோ ரேப் கமிட் பண்றதுக்கு கன்சென்ட் வேணுமான்னு கேட்டா, கன்சென்ட்டோட அந்த பர்சன் பண்ணாங்கன்னா அது ரேப் கீழே வராது. கன்சென்ட் இல்லாம பண்ணாதான் அது ரேப். ஸோ அதுதான் வந்து அந்த அண்டர் தி சர்க்கம்ஸ்டன்ஸ். ஸோ பேரக்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 4 கிளாஸ்க்கு அடுத்து ஒரு இந்த ரோமன்ல இந்த மாதிரி 1 2 3 4ன்னு போட்டிருப்பாங்க. சரி, இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இதெல்லாமே தான் நான் கன்சென்ட். ஸோ இது 6 வந்து நம்மளுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க விமனோட வில்லுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது பண்றது, இல்லையா அந்த விமனோட கன்சென்ட்டுக்கு அகெயின்ஸ்டா பண்றது. ஒன்னு கன்சென்ட்க்கு அகெயின்ஸ்டா பண்றாங்க ஒரு சினாரியோல, இன்னொரு கேஸ்ல பாத்தீங்கன்னா வித் ஹர் கன்சென்ட்டோட பண்றாங்க. அந்த கன்சென்ட் அவன் எப்படி வாங்குறாங்கன்னா, அந்த விமனை இன் ஃபியர் ஆஃப் டெத். ஸோ நான் அவனை கொலை பண்ணிடுவேன், இல்ல உன்னை நான் ஏதாவது ஹர்ட் பண்ணிடுவேன், அந்த இமினன்ட் த்ரெட், அவங்களுடைய லைஃபுக்கே டேஞ்சரா இருக்கிற மாதிரி அவங்களை ஏதாவது த்ரெட்டன் பண்ணியோ ஃபோர்ஸ் பண்ணியோ, அதாவது அவங்களை பயன்படுத்தி அந்த ஆக்டை வந்து அவங்க கமிட் பண்றாங்க. அதுக்கு அவங்க கன்சென்ட் வாங்கிடுறாங்க. நான் உன்னை கொன்னுடுவேன், நீ இந்த ஆக்டை என் கூட நீ பண்ணல அப்படின்னா நான் உன்னை டெத் காஸ் பண்ணிடுவேன், உனக்கு ஹர்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு ஃபியர் காஸ் பண்ணி கன்சென்ட் வாங்கி அந்த ஆக்டாக்குள்ள அவங்க விமனை இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க. 4ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித் தி கன்சென்ட், அதாவது வித் தி மேன் நோஸ் தட் ஹீ இஸ் நாட் ஹர் ஹஸ்பண்ட்னு அவனுக்கு தெரியும். பட் அந்த விமன் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, பிலீவ் ஹெர் செல்ஃப் டு பி லாஃபுல்லி மேரிட். அந்த மேன் கூட நம்ம லாஃபுல்லா மேரி பண்ணிருக்கோன்ற அந்த பிலீவ் பண்ணி அது கூட கன்சென்ட் கொடுத்து அந்த ஆக்ட்ல அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ அடுத்த 5ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே மாதிரிதான் வித் கன்சென்ட்டோட இருக்கு. ஆனா அந்த கன்சென்ட் வந்து அவங்க எப்படி அந்த விமன் கிட்ட வாங்கியிருக்காங்கன்னா, மேபி அவங்க ஏதாவது மென்டல் இல்னஸா இருக்கலாம். அதாவது அது என்ன ஆக்ட், அது என்ன நேச்சர்னு கூட அவங்களுக்கு அது தெரியாது இல்லையா? ஸோ அவங்க அன்சவுண்டா இருக்கறனால அந்த போதுமான கெப்பாசிட்டி இல்ல அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான, அந்த நேச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கான அவங்களுக்கு போதுமான கெப்பாசிட்டி இல்லாம கொடுக்குற அந்த கன்சென்ட், இல்ல ஏதாவது இன்டாக்சிகேட் பண்ணிருக்கிறது, இல்ல வேற ஏதாவது ட்ரக் அட்மினிஸ்டர் பண்றது, அப்படி இல்லையா ஏதாவது த்ரூ another of any stupefying or unwholesomeness substance. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஸ்டூபிஃபைங் அப்படின்னா என்னன்னா, அந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு ட்ரௌசி ஆக்குறது, இந்த ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல அன்கான்சியஸா இருப்பாங்கல்ல, ஸோ அதுதான் ஸ்டூபிஃபைங் சப்ஸ்டன்ஸ் சொல்றாங்க. ஏதாவது ஒரு ட்ரக் இன்செர்ட் பண்றது. அன்ஹோல்சம்னஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல்லா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஏதாவது பாய்சன், இல்ல அவங்க பாடிக்கு ஏதாவது இன்ஜுரி காஸ் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அவங்க பாடிக்குள்ள அட்மினிஸ்டர் பண்றது. அதுதான் கிளாஸ் அந்த 5ல வந்து சொல்லியிருக்கான். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கன்சென்ட் வாங்கி செக்ஷுவல் அதாவது அந்த ரேப் வந்து அவங்களை பண்ண சொல்லி அந்த ஆக்ட்லாம் அவங்க இன்வால்வ் பண்றாங்க. அடுத்து என்னன்னா, வித் ஆர் வித்அவுட் ஹர் கன்சென்ட். ஸோ வென் ஷி இஸ் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ், 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு கேர்ள் கிட்ட கன்சென்ட் வாங்கினாலும் சரி, வாங்கலனாலுமே சரி, அதுவுமே ரேப் தான். மேம் இங்கதான் கன்சென்ட் இருக்கேன்னு கேட்டீங்கன்னா இல்ல. அபோவ் 18 இயர்ஸ்ல வித் ஒரு மேன் அவன் ஓன் ஒய்ஃபோட பண்ணா மட்டும் தான் அது ரேப்ல வராது. இங்க வந்து என்ன இருக்கு, வென் ஷீஸ் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் கீழே இருக்கு. ஸோ அதாவது 18 இயர்ஸ் கீழே யார் கூட அவன் கன்சென்ட்டோட பண்ணாலும் சரி, அது இட் அமௌண்ட்ஸ் டு ரேப் கீழே தான் வரும்.
ஸோ நெக்ஸ்ட் 7ல என்ன சொல்றாங்கன்னா when she is unable to communicate consent. ஸோ அவளால அந்த கன்சென்ட் அவளால கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு அவங்களால முடியல. ஸோ அதுவுமே என்னது ரேப்ல தான் வரும். ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னா நமக்கு 2 இதுல எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ல என்ன, ஸோ ஃபார் தி பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் வெஜைனா, ஸோ வெஜைனான்றது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணால் லாபியா மெஜோரா. ஸோ அப்படின்னா அதாவது அப்படின்னா என்னன்னா அந்த வெஜைனான்ற அந்த பார்ட் இருக்குல்ல, அந்த பார்ட் மேல ஒரு ஓவர் லேயர் இருக்கு, ஸோ ஒரு அவுட்டர் லேயர் இருக்கும். அதுவுமே வந்துட்டு என்னன்னா நீ அதுல ஏதாவது பெனட்ரேட் பண்ணாலுமே அதாவது அந்த லாபியா மெஜோரான்ற வேர்டுமே வெஜைனான்ற மீனிங் கீழே தான் வருது. ஸோ நீங்க அந்த அவுட்டர் லேயர்ல நீ ஏதாவது பெனட்ரேட் பண்ணாலுமே ரேப் கீழே தான் வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் 2. ஸோ எக்ஸ்பிளனேஷன் 2னா என்ன, கன்சென்ட் கொடுக்கறது. ஸோ கன்சென்ட்னா பேசிக்கலா அது வந்து ஃப்ரீ கன்சென்ட்டா இருக்கணும். ஸோ அவங்களுக்கு அது நாலேஜ் இருக்கணும், நம்ம என்ன பண்றோம், என்ன ஆக்ட் பண்றோம், அது என்ன நேச்சர் அப்படின்ற கன்சென்ட் வந்து ஃப்ரீயா இருக்கணும். பட் இங்க எப்படி வாங்குறாங்கன்னா ஒரு அன்ஈக்குவலா, ஸோ அந்த விமனுக்கு அகெயின்ஸ்டா வாங்குறது, இல்ல அவளை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறது, அந்த மாதிரி எல்லாம். ஸோ அதுல ஒரு ப்ரொவைடட் கிளாஸ் இருக்கு. ஸோ ஒரு ப்ரொவைடட் கிளாஸ் என்னன்னா இப்போ அவங்க தான் பிசிக்கலா என்ன சொல்றது, இப்போ ஒரு மேன் வந்து ஒரு விமன் கிட்ட அந்த ஆக்ட் பண்றான்னு சொல்றாங்களே, ஸோ பதிலுக்கு அந்த பொண்ணு வந்து திருப்பி ஃபைட் பேக் பண்ணல, அதாவது திருப்பி அது அவங்களோட அந்த விமன் வந்து அந்த மேன் கிட்ட அவங்களோட எதிர்ப்பு தெரிவிக்காம அவங்க அந்த ஆக்ட்ல இன்வால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால நீங்க என்ன ரேப்ல எல்லாம் சொல்ல முடியாதுலாம் அவங்க சொல்லக்கூடாது. ஸோ என்னதான் அவங்க ஃபுல்லா ஃபைட் பேக் பண்ணலனாலுமே நீங்க கன்சென்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கன்சென்ட்ல இதுக்குள்ள ஒரு 2 எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ என்ன எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர், ஒரு டாக்டர் இருக்காங்க. ஸோ ஒரு டாக்டர் வந்து ஒரு விமனை எக்ஸாமைன் பண்றாங்க, அவங்க எல்லாமே பெனிட்ரேட் பண்றாங்க, அவங்க எல்லாமே என் கூட ஒரு அந்த ஆக்ட்ல இன்வால்வ் பண்றாங்கன்னு சொல்லலாம் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து அவங்க லாஃபுல்லா ஒரு டியூட்டியா அவங்க கேரி அவுட் பண்றாங்க. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி அவங்க ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுமோ அந்த வகையில அவங்க லாஃபுல்லா தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதெல்லாமே ரேப்பா கான்ஸ்டியூட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஆஸ் பர் எக்ஸப்ஷன் 1 படி. எக்ஸப்ஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஆர் செக்ஷுவல் ஆக்ட் பை எ மேன் வித் ஹிஸ் ஓன் வைஃப். ஸோ அவங்களோட ஒரு ஏ பி வந்து லாஃபுல்லா மேரி பண்ணிக்கிட்டாங்க, ஏ வந்து பி கூட வந்து அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பி யாரு, ஏ கூட லீகலி மேரி பண்ண ஒய்ஃப், அவங்க வந்து அபோவ் 18 இயர்ஸ்க்கு மேலதான் இருக்காங்க. அது வந்து ரேப் கீழே கொண்டு வர முடியுமான்னு கேட்டா கொண்டு வர முடியாது. அதே ஒய்ஃப் வந்து அந்த பர்சன் 16 18 கீழே இருந்தாதான் அது ரேப். ஸோ 18க்கு மேல இருக்கிறாங்க வித் ஓன் வைஃபோட அந்த ஆக்ட் பண்றது எல்லாமே ரேப் கீழே கான்ஸ்டியூட் ஆகாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு செக்ஷன் 63ல ரேப்னா என்ன, அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்றத நம்மளுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நீங்க முக்கியமா ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இண்டிபெண்டன்ட் தாட் ஆஃப் அந்த யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த விமனோட ஏஜ் என்னவா இருந்துச்சுன்னா 15 இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த ஏஜ் ஆஃப் விமன் வந்து 18 இயர்ஸ்க்கு மாத்திட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பிஎன்எஸ்லயுமே அது 18 இயர்ஸா தான் இருக்கு. ஸோ இந்த செக்ஷன் 63 ஆஃப் ரேப் வந்து ஐபிசியில எந்த ப்ரொவிஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் 375 ஆஃப் தி ஐபிசியில ரேப்னா என்னன்றதை நம்மளுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப். ஸோ பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப் எதுல இருக்கு, செக்ஷன் 64 அண்ட் ஐபிசியில வந்துட்டு அது 376 கீழே வந்து இருக்கு. ஸோ செக்ஷன் 64ல 2 கிளாஸா பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னா அது whoever except in the cases provided for in subsection 2. அதாவது எக்ஸப்ட்ன்ற வார்த்தை வந்தாலே அங்க நீங்க மறுபடியும் ஒரு லைன் படிக்கணும். அதாவது எப்படி படிக்கணும், எக்ஸப்ட் in the cases provided for in subsection 2. அதாவது இந்த எக்ஸப்ஷன் இந்த செக்ஷன் 64 கிளாஸ் 1ல சொல்லியிருக்கிற பனிஷ்மெண்ட் வந்து கிளாஸ் 2ல சொல்லியிருக்கவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதுதான் எக்ஸப்டுக்கான மீனிங், சரிங்களா. ஸோ செக்ஷன் 2ல சொல்லியிருக்கவங்களுக்கு எல்லாம் தனி பனிஷ்மெண்ட்டும், ஜென்ரலா இப்ப நான் இந்த செக்ஷன் எக்ஸப்ஷன் 2ல சொல்லியிருக்கவங்களை தவிர்த்து இந்த போலீஸ் ஆஃபீஸரு, இந்த பப்ளிக் சர்வெண்ட், இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல இருக்க மெம்பர், இவங்களையெல்லாம் தவிர்த்து இந்த ஜென்ரலா வேற ஏதாவது நார்மல் பர்சன் ஏதோ ஒரு ரேப் கமிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பிஎன்எஸ் குறிப்பிட்டிருக்காங்கன்னா நாட் லெஸ் தென் 10 இயர்ஸ். அதாவது 10 இயர்ஸ்க்கு கீழே பனிஷ்மெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ 10 இயர்ஸ்க்கு மேல அவங்களுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் வேணாலும் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அந்த 10 இயர் நாட் லெஸ் தென் 10 இயர்ஸ் விச் மே எக்ஸ்டெண்ட் டு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப். 10க்கு கம்மியா இல்லாம லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் அந்த பர்சனுக்கு அவங்க எவ்வளோ பனிஷ்மெண்ட் வேணாலும் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம், இன்க்ளூடிங் அவங்களுக்கு ஃபைனும் லெவி பண்ணலாம்.
ஸோ கிளாஸ் டூல என்ன சொல்றாங்கன்னா, பீயிங் அ போலீஸ் ஆஃபீஸர். ஸோ கிளாஸ் டூல இருக்கிற கிளாஸ் டூ சப் கிளாஸ் ஏ. ஸோ அந்த ஏ கீழே ஒரு 1, 2, 3 அந்த 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 பாயிண்ட்டுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு மட்டும்தான் அது குறிக்கும். சரிங்களா? ஸோ ஏல யார் இருக்கா? போலீஸ் ஆஃபீஸர். ஸோ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய லிமிட், அதாவது அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள ரேப் கமிட் பண்றது. டூல என்ன சொல்லியிருக்கான்? இன் தி பிரிமிசஸ் ஆஃப் எனி ஸ்டேஷன் ஹவுஸ். ஸோ அவங்களுடைய ஸ்டேஷன்ல மட்டும் இல்லாம வேற எந்த ஸ்டேஷன்ல அவங்க ரேப் கமிட் பண்ணாலும் இது கீழே அவங்கள நம்ம கொண்டு வர முடியும். த்ரீல என்ன இருக்கு? ஆனா விமன் இன் சச் போலீஸ் ஆஃபீஸர் கஸ்டடி. ஸோ இப்போ போலீஸ் ஆஃபீஸர் கஸ்டடியில ஒரு விமனை கொண்டு வந்து வச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு என்கொயரிக்கோ இல்ல ஏதாவது எதுக்காக வந்து கஸ்டடியில அந்த விமன் வச்சிருக்காங்க. அப்ப அந்த விமன் கூட வந்து அவங்க ரேப் கமிட் பண்றது. இப்ப போலீஸ் அந்த சுப்பீரியர் மட்டும் தான் ரேப் கமிட் பண்ணுமான்னு கேட்டா இல்ல. அவனோட இப்போ சுப்பீரியர் இல்லாம போயிருக்கலாம். அதாவது இப்ப எப்பவுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இருக்குமான்னு கேட்டா இல்ல. சோ இன்ஸ்பெக்டர் வெளியில போயிருக்கிற டைம்ல அவங்களுடைய லோவர் கேடர்ல இருக்க எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரேப் கமிட் பண்ணாலும் இந்த செக்ஷன் 64ல கிளாஸ் 2 ஏல 3ல அவங்க வந்து வருவாங்க. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன? கிளாஸ் பி. பில என்ன சொல்லியிருக்கான்? பீயிங் பப்ளிக் சர்வெண்ட். சோ ஏதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வந்து ஒரு விமன் கூட ரேப் கமிட் பண்றது, ஒரு ரேப், அதாவது அந்த ஆக்ட்ல இன்வால்வ் பண்றது, இல்ல அந்த கஸ்டடியில வச்சிருக்காங்க. சோ விமனை கஸ்டடியில வச்சிருக்காங்க. அண்ட் அந்த சபார்டினேட் ஆஃபீஸர் அவங்க யாராவது ரேப் கமிட் பண்ணா கூட கிளாஸ் பில அவங்கள நம்ம கொண்டு வர முடியும். கிளாஸ் சில என்ன இருக்குன்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் அது கீழே அப்பாயிண்ட் ஆயிருக்கிற அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் கேடர் இருப்பாங்கல்ல. சோ அவங்களுக்குன்னு குறிப்பிட்டிருக்க அந்த ஏரியால இருக்கும்ல. சோ உங்களுக்கு இந்த ஏரியா, இவங்களுக்கு இந்த ஏரியான்னு அந்த ஒரு ஒரு ஆர்மி ஆபீசர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல. சோ அதுல அந்த வித்தின் அவங்களுக்கு கொடுத்திருக்க லிமிட்ல ஏதோ ஒரு விமனோட அவங்க ரேப் கமிட் பண்ணாங்க, அவங்கள நம்ம 64(2)ல சில வந்து நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கடுத்து டி. பீயிங் ஆன மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்க ஒரு பர்சனோ இல்ல ஒரு ஜெயில இருக்க அந்த ஸ்டாஃப், இந்த ரிமாண்ட் ஹோம்லாம் இருக்கும் இல்லையா, அது இல்லைன்னா வேற ஏதாவது விமன் ஏதாவது கஸ்டடியில வச்சிருக்க அந்த பிளேசஸ்ல ஏதாவது அவங்கள ரேப் கமிட் பண்றது, இல்ல சைல்டு இன்ஸ்டிடியூஷன். ஸோ சைல்டு இன்ஸ்டிடியூஷன் இந்த ஆர்ஃபனேஜ், இந்த நெக்லெக்டட் விமன், அந்த டிவோர்ஸ் விமன், அதெல்லாம் ஒரு ஹோம் மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அங்க ஏதாவது ஒரு விமன் ரேப்ல இன்வால்வ் பண்றது, அதெல்லாமே இந்த டீல வந்து வரும். இது மட்டும் தான் வருமான்னு கேட்டா இல்ல. அந்த ஜெயில அந்த கூட அந்த இன்மேட் இருப்பாங்கல்ல, அவங்க கூட ஏதாவது ரேப் கமிட் பண்ணாலுமே இது கீழே கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் இ. ஸோ இல என்ன? அடுத்த ஹாஸ்பிட்டல்ல பத்தி பேசுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு ஸ்டாஃப் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் பிரிமிசஸ் கூட இருக்க வேற ஏதாவது ஒரு விமனையோ அவங்க கூட ஏதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது, அதாவது இந்த ரேப் கமிட் பண்றது அவங்க கிட்ட. ஸோ இதெல்லாமே வந்து கிளாஸ் இல இருக்கு. ஸோ எஃப்ல என்ன சொல்லியிருக்கான்? பீங் அ ரிலேட்டிவ். ஸோ ஒரு ரிலேட்டிவ், ஒரு சொந்தக்காரங்க கூட இப்ப ஏதாவது ஒரு ஆக்ட் பண்றது, அதாவது ரேப் கமிட் பண்றது, இல்ல அவங்க நம்மளுக்கு கார்டியனா இருக்கலாம், இல்ல அவங்க நம்மளுக்கு டீச்சரா இருக்கலாம், இல்லைன்னா யார்கிட்டயாவது நம்மளுடைய கேர, சோ அவங்களுக்கு கீழே நம்ம கேர் வந்து அவங்க கிட்ட இருக்கும். சோ இவங்களை வந்து நீதான் பாத்துக்கணும் அந்த மாதிரி எல்லாம் விடுவாங்கல்ல. சோ ஒரு பர்சனோட கண்ட்ரோல்ல நம்ம வந்து வளர்ந்துட்டு வரோம்ல, அவங்க வந்து நம்மள ரேப் கமிட் பண்றது, அதெல்லாமே எதுல இருக்குன்னா எஃப்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஸ்பெசிபிக்கா இருக்கு. ஸோ கிளாஸ் ஏல போலீஸ் ஆஃபீஸர், பில பப்ளிக் சர்வெண்ட், சில ஆர்ம்டு ஃபோர்ஸ், டில ஜெயில், அப்ப இல வந்து ஹாஸ்பிட்டல் அந்த ஸ்டாஃப், எஃப்ல வந்து ரிலேட்டிவ், கார்டியன், டீச்சர், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஜில என்ன இருக்குன்னா, கமிட் ரேப் டியூரிங் கம்யூனல் ஆர் செக்டேரியன் வயலன்ஸ். அதாவது இப்ப ஏதாவது ஒரு போராட்டம் நடக்குது இல்ல ஏதாவது ஒரு கலவரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஏதாவது ஒரு விமன் கூட போய் அந்த ரேப் ஆக்ட வந்து கான்ஸ்டியூட் பண்றது. அதுக்கடுத்து ஹெச். கான்ஸ்டியூட் சாரி கமிட் ரேப் ஆன் விமன் நோயிங் ஹர் டு பி பிரெக்னென்ட். ஸோ அதாவது என்ன பண்றாங்க, அந்த விமன் வந்து பிரெக்னென்ட்னு தெரிஞ்சும் அவங்க கூட போய் ரேப் கமிட் பண்றது. இது வரைக்குமே இந்த ஹெச் வரைக்கும் ஐபிசிலையும் பிஎன்எஸ்லயும் எடுத்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஐ. ஸோ இங்க வந்து ஐ வந்து பிஎன் ஐபிசில வந்து ஜேன்ற ரோமன்ல வந்து அது இருக்கும். ஐல என்ன சொல்லிருக்காங்கன்னா, கமிட் ரேப் ஆன விமன் இன்கேப்பபிள் ஆஃப் கிவிங் கன்சென்ட். ஸோ அவளால கன்சென்ட் கொடுக்கவே முடியல. மேபி அவங்க மைனரா இருக்கலாம், இல்ல அன்சவுண்ட் மைண்டடா இருக்கலாம். அதாவது அந்த மாதிரி ஒரு விமன் கிட்ட போயிட்டு ரேப் கான்ஸ்டியூட் அதை கமிட் பண்றது. ஜேல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு பொசிஷன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ பர்சன் வந்து நம்மளுக்கு மேல ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்கல்ல, ஸோ நம்மளோட ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கிட்ட தான் இருக்கும். அந்த பர்சன் வந்து நான் ரேப் பண்றது, ஒரு நம்ம மேல ஒரு டாமினண்டா இருக்கிறது, ஒரு அத்தாரிட்டி, ஒரு பவரோட இருக்கிறது.
சோ அவங்க வந்து ரேப் கான்ஸ்டியூட் பண்றது அது எல்லாமே ஜேல சொல்லியிருக்காங்க. கேல என்ன இருக்குன்னா விமன் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் இல்னஸ். ஸோ அவங்க மென்டலா பிசிக்கலா ரொம்ப என்ன சொல்றது மென்டலா அவங்க வந்து நாட் வெல்லா இருப்பாங்க, இல்ல பிசிக்கலா அவங்க கிட்ட நிறைய டிசேபிலிட்டி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விமன் கிட்ட போயிட்டு ரேப் கமிட் பண்றது. எல் என்ன இருக்குன்னா கமிட் while committing rape causes grievous bodily harm. அது இப்ப நான் ரேப் ஒருத்தவங்க வந்து ஒரு விமனை ரேப் கான்ஸ்டியூட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரேப் பண்ணும்போது என்ன பண்றான் அந்த விமனுக்கு பாடியில இன்ஜூரி, அதாவது ரொம்ப கிரீவியஸான ஒரு பாடி இன்ஜூரியை வந்து அவங்களுக்கு காஸ் பண்ணி விட்டுறாங்க. இதுல மெயின்ஸ் அப்படின்னா என்னன்னா காசஸ் பெர்மனன்ட் லாஸ். ஸோ இப்போ அந்த ரேப் பண்றதுனால அந்த விமனுக்கு ஏதாவது பெர்மனண்டா ஏதாவது ஒரு பாடி பார்ட் லாஸ் ஆகலாம், இல்லைன்னா அது செயல் இழந்து போகலாம், இல்ல அது ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா மெயின் ஃபார் டிஸ்பிகர். ஸோ டிஸ்பிகர்னா என்ன, அந்த பாடி அந்த பார்ட்டோட ஷேப்பே அப்படியே டோட்டலா மாறுறது, இல்லையா அந்த விமனோட லைஃபுக்கே என்டேஞ்சர் பண்ற மாதிரி ரேப் கமிட் பண்றது. இதெல்லாமே உங்களுக்கு எல்ல சொல்லியிருக்காங்க. எம்ல என்ன இருக்குன்னா கமிட்ஸ் ரேப் ரிப்பீட்டட்லி ஆன் தி சேம் விமன். சோ ஒரே விமனுக்கு மேலே நிறைய டைம் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ரேப் கமிட் பண்றாங்க. சோ அதெல்லாம் எதுல இருக்குன்னா எம். இந்த செக்ஷன் 2ல சொல்லியிருக்கிற, அதாவது ஸ்டார்ட் ஃப்ரம் ஏல இருந்து எம் வரைக்கும் இருக்கிறதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் என்னன்னா விச் ஷால் பி நாட் லெஸ் தென் 10 years. அதேதான் 10 yearsல இருந்து 10 years கீழே இருக்கக்கூடாது, ஆனா அது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் அவங்களுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதுல லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா விச் மீன்ஸ் ரிமைண்டர் ஆஃப் அ பர்சன்ஸ் நேச்சுரல் லைஃப். ஸோ அவங்க எவ்வளோ நாள் வரைக்கும் உயிரோட இருக்காங்களோ அவ்வளோ வரைக்கும் அதுக்கான மீனிங்கை வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்றாங்க, பிளஸ் ஃபைனோட. இதுல இப்ப இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ்னா யாரு, ஹாஸ்பிட்டல்னா யாரு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னா என்ன மீனிங், விமன் ஆர் சைல்டு இன்ஸ்டிடியூஷனா என்ன மீனிங்ன்றதுக்கு செக்ஷன் 64 கீழே நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸ்னா என்ன மீன்ஸ் நேவல் ஆஃபீஸர், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ். ஸோ இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இந்த எக்ஸ்பிளனேஷன் ஏல ஆர்ம்டு ஃபோர்ஸ் மீன்ஸ் தி நேவல், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் இருக்கும். அதுவே நீங்க ஐபிசி பேரக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா மிலிட்ரின்னு இருக்கும். அதாவது இந்த ஆர்மிக்கு பதிலா அங்க மிலிட்ரின்ற ஒரு வேர்ட் மட்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்க்ளூடிங் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ். ஸோ இவங்க எல்லாமே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே அப்பாயிண்ட் ஆனவங்க வந்து இருப்பாங்க. அதுதான் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து மீனிங். ஸோ இதுவே ஹாஸ்பிட்டல் அப்படின்னா இப்ப மெயினான ஹாஸ்பிட்டல் பில்டிங்குள்ள ஒரு ரேப் கமிட் பண்ணா மட்டும்தான் ரேப்பான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங்ல எந்த ஒரு போர்ஷன், ஹாஸ்பிட்டலுக்கு எந்த போர்ஷன்ல ஒரு ஆக்ட் பண்ணா கூட அது ஹாஸ்பிட்டல் கணக்கில தான் வந்து அது வரும். ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ன்றது யாருன்னா ஆஸ் பர் போலீஸ் ஆக்ட் 1861 படி அதுல போலீஸுக்கான டெபினிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விமன் ஆர் சைல்டு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன, நான் அப்பல சொன்ன மாதிரி அது ஒரு ஆர்ஃபனேஜா இருக்கலாம், இல்ல ஒரு நெக்லெக்டட் விமனுக்காக இருக்கிற ஒரு ஹோமா இருக்கலாம், ஒரு விடோக்கான ஒரு ஹோமா இருக்கலாம். ஸோ அதெல்லாமே எது கீழே மீனிங் கீழே கொண்டு வராங்கன்னா விமன் ஆர் சைல்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கீழே நம்மளுக்கு அதை கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து செக்ஷன் 65. ஸோ செக்ஷன் 65 என்ன, சார் நெக்ஸ்ட். ஸோ இதுல வந்து அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் மைனர்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக். அதோட செக்ஷன் 65 ஹெட்டிங் என்னன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப் இன் சர்டன் கேசஸ். ஸோ ஒரு சில கேசஸ்ல என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க செக்ஷன் 65 வந்து நம்மளுக்கு ஐபிசில எங்க இருக்குன்னா செக்ஷன் 376 கிளாஸ் 3ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 65ல நம்மளுக்கு இருக்கு, அதாவது ரெண்டு கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னா whoever commit on a rape on a woman under 16 years of age. அது ஒரு விமன் கூட வந்து அவங்க ரேப் வந்து பண்றாங்க, அந்த விமன் வந்து என்ன ஏஜ் கீழே, அதாவது என்ன வயசு கீழே இருக்காங்கன்னா அவங்க 16 ஏஜ் கீழே இருக்காங்க. ஸோ அந்த 16 இயர்ஸ் கீழே இருக்க ஒரு கேர்ளோட அந்த விமனோட அவங்க ரேப் கமிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு கேட்டீங்கன்னா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். ஸோ கடுங்காவல். ஸோ அது ரொம்ப கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட்ன்றாங்க. ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் அ டேர்ம் விச் ஷால் நாட் லெஸ் தேன் 20 years. ஸோ நம்ம இவ்வளவு செக்ஷன் 64ல நம்ம எவ்வளவு பார்த்தோம், 10 yearsன்னு பார்த்தோம். ஆனா இங்க செக்ஷன் 65ல என்ன சொல்லியிருக்கான், நீ 16 years கீழே இருக்க ஒரு விமனோட நீ ரேப் கான்ஸ்டியூட் பண்ணனா உனக்கான பனிஷ்மெண்ட் வந்து நாட் லெஸ் தென் 20 years. ஸோ 20 years கீழே அது இருக்கக்கூடாது, பட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ இங்கேயும் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃபுக்கு என்ன மீனிங்னா ரிமைண்டர் ஆஃப் தட் பர்சன் நேச்சுரல் லைஃப் வரைக்கும். சரிங்களா? இதுல இந்த காம்பன்சேஷன் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல,
ஸோ அந்த விக்டிம் வந்து மறுபடியும் அந்த ட்ராமால இருந்து அவங்க ரீஹாபிலிட்டேட் ஆகி ஒரு நேச்சுரல் ஒரு ஆர்டினரி லைஃபை லீட் பண்றதுக்கு இல்ல அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக கொடுக்குற அந்த ஃபைன் எல்லாமே ஜஸ்டா ரீசனபிளா இருக்கணும். ஸோ அவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் அவங்க கொடுக்கறதுக்கு அந்த ஃபைன் எப்படி இருக்கணும்னா சின்ன ரொம்ப கம்மியெல்லாம் வந்து அவங்க வந்து போடக்கூடாது. ஸோ ஜஸ்டா ரீசனபிளா வந்து அதை மீட் பண்ற அளவுக்கு அவங்க அவங்களுக்கு ஃபைனை இம்போஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபைன் போடுறது எல்லாமே யார்கிட்ட போய் சேரும் அப்படின்னா அந்த விக்டிம். ஸோ யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த கோர்ட் இம்போஸ் பண்ற எல்லா ஃபைனுமே யார்கிட்ட போய் சேரும் ஃபைனலா அந்த விக்டிம் கிட்ட தான் போய் சேரும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் செக்ஷன் 65ல இருக்கு. இது வந்து செக்ஷன் 376 கிளாஸ் 3ல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும். ஸோ கிளாஸ் 2 எங்க இருக்குன்னா செக்ஷன் 376 ஏபி ஆஃப் ஐபிசில வந்து நம்மளுக்கு அதை சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ் 2ல என்ன இருக்கு? commit a rape on a woman under 12 years. ஸோ 12 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு அவங்க ரேப் கான்ஸ்டியூட் வந்து பண்றாங்க. அதுக்குமே இட் இஸ் a rigorous imprisonment for a term which shall not less than 20 years. ஸோ அவங்களுக்கும் 20 years கீழே இருக்கக்கூடாது. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சேம் இதுலயும் அதேதான். இப்போ போடுற ஃபைன் வந்து அது ஜஸ்டா ரீசனபிளா இருக்கணும். அந்த ஃபைனுக்கு யாருக்கு போய் சேரும்னு கேட்டீங்கன்னா விக்டிம்க்கு தான் வந்து போய் சேரும். இதுதான் செக்ஷன் 65ல. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் என்னன்னா செக்ஷன் 66ல. ஸோ செக்ஷன் 66 வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் காசிங் டெத் ஆர் ரிசல்ட்டிங் இன் பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட். ஸோ பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னா அவங்க என்ன சொல்றது ஒரு இந்த கோமால இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் பாடி பார்ட்ல ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படியே படுத்த படுக்கையா அப்படியே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆக்ட்னால. ஸோ இப்போ அந்த செக்ஷன் சப்செக்ஷன் 1 அண்ட் சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 64 படி ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்றாங்கல்ல, அஃபென்ஸ் பண்ணி அந்த விமனுக்கு ஏதாவது இன்ஜூரி காஸ் பண்றது விச் காசஸ் தி டெத் ஆஃப் அ விமன். ஸோ ஒரு அந்த விமனுக்கு ஏதாவது டெத் காஸ் பண்ணாலும் சரி, இல்ல அந்த விமனுக்கு வந்துட்டு ஏதாவது ரெசிஸ்டன்ட் அந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல அந்த விமனை வச்சாலும் சரி, அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா ஷால் பி பனிஷ் வித் ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட் ப்ரொஃபெக்டா. அதேதான் நாட் லெஸ் தென் 20 years. ஸோ இதுலயுமே வந்து 20 years கீழே இருக்கக்கூடாது. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்கான மீனிங் வந்து அவங்களுடைய நேச்சுரல் லைஃப் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க செக்ஷன் 66 வந்துட்டு அங்க நம்மளுக்கு ஐபிசில எங்க கொடுத்திருக்காங்கன்னா செக்ஷன் 376A ஆஃப் ஐபிசில நம்மளுக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து செக்ஷன் 67. செக்ஷன் 67 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பை ஹஸ்பண்ட் அப்பான் his wife டியூரிங் செப்பரேஷன் ஆர் பை பர்சன் அத்தாரிட்டி. ஸோ நீங்க கேட்கலாம், நீங்க தானே சொன்னீங்க ஒரு ஓன் ஒய்ஃபோட பண்ணா அது வந்து ரேப் கீழே வராது அப்படின்னு. அது ஓன் ஒய்ஃபோட பண்ணாதான் அது ரேப் இல்லை. பட் இவங்க எப்போ இந்த ரேப் கான்ஸ்டியூட் பண்றாங்க ஜுடிஷியல் செப்பரேஷன் டைம்ல. ஸோ அந்த டைம்ல ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கூட அந்த ரேப் ஆக்ட பண்ணா அப்போ அது அஃபென்ஸ்ன்னு சொல்லி செக்ஷன் 67ல வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ அவன் ஓன் ஒய்ஃபோட அவங்க அந்த ஆக்ட பண்ணாலும் ஸோ அந்த ஒய்ஃப் வந்து எப்படி இருக்காங்க செப்பரேட்டா தனியா வேற இடத்துல வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆஸ் பர் டிகிரி ஆஃப் செப்பரேஷன் படி அவரோட கன்சென்ட் வாங்காம செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சாங்கன்னா அந்த ஹஸ்பண்டுக்கான பனிஷ்மெண்ட் வந்து நாட் லெஸ் தென் 2 years. ஸோ 2 yearsக்கு கீழே இருக்கக்கூடாது. அது வந்து 7 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் வித் ஃபைனோட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த செக்ஷன் 67ல செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னா அதுக்கான என்ன மீனிங்னு கேட்டீங்கன்னா ஆஸ் பர் செக்ஷன் 63 படி அந்த A to D வரைக்கும் சொன்னல இந்த பெனட்ரேஷன் இருக்கணும், மேனிப்புலேஷன் இருக்கணும், அந்த இன்சர்ட் அந்த மவுத் வச்சு அப்ளை பண்ற அதெல்லாம் சொன்னல அதுக்கான மீனிங் தான் இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் லைன் வந்து நம்மளுக்காக கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்துட்டு செக்ஷன் 68. ஸோ செக்ஷன் 68 வந்துட்டு யாருன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பை பர்சன் இன் அத்தாரிட்டி. ஸோ ஒரு அத்தாரிட்டி அதாவது ஒரு பவர்ல இருக்க ஒரு பர்சன் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது. ஸோ இது வந்து ஐபிசில நம்மளுக்கு எங்க இருக்கு செக்ஷன் 376C வந்து நம்மளுக்கு அதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஹூஎவர் பீயிங் இன் அ பர்சன் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ ஒரு அத்தாரிட்டியில இருக்க ஒரு பர்சன் ஒரு ஃபிடியூஷரி ரிலேஷன்ஷிப் அதாவது ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஒரு பர்சன் வந்து ரேப் கமிட் பண்ணாலோ இல்ல ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வந்து அந்த ரேப்பை கமிட் பண்ணாலோ இல்லைன்னா ஒரு ஜெயில் அதோட சூப்பரிண்டென்டென்ட் மேனேஜர் இந்த ரிமாண்ட் ஹோம் இல்ல வேற ஏதாவது ஒரு அதர் பிளேஸ் ஆஃப் கஸ்டடி. ஸோ அந்த விமன் ஆர் சைல்டு இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல அந்த சூப்பரிண்டென்டென்ட் இல்ல மேனேஜர் அவங்க ஏதாவது ரேப் கமிட் பண்றது இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு அந்த மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ற அந்த பொசிஷன்ல இருக்க ஒரு பர்சன் வந்து ரேப் கமிட் பண்றது இல்ல ஒரு ஸ்டாஃப் பண்றது அவங்களோட பொசிஷன் அபியூஸ் பண்ணி இல்ல
அந்த விமனை இன்டியூஸ் பண்ணி இல்ல அதாவது செடியூஸ் பண்ணி ஸோ அதெல்லாம் பண்ணி அவங்கள வந்து ரேப் அந்த ஆக்ட்குள்ள அவங்களை இன்வால்வ் பண்றது அதெல்லாமே எது கீழே வருதுன்னா செக்ஷன் 68ல சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்து 5 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கக்கூடாது, விச் மே எக்ஸ்டெண்ட் டு 10 இயர்ஸ் வரைக்கும். ஸோ அதாவது 5 to 10 வரைக்கும் இதுக்குள்ள அவங்களுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் போடலாம். ஸோ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படிதான் போடக்கூடாது, நாட் லெஸ் தென் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 5க்கு மேல 10க்கு கீழே எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கோர்ட் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கலாம். இதுலயும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கான மீனிங் கேட்டீங்கன்னா அதே தான் செக்ஷன் 63ல சொல்லியிருக்க அந்த A to D வரைக்கும் என்ன மீனிங்கோ அதே தான் இந்த செக்ஷன் 68ல சொல்லியிருக்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கான மீனிங்கும். சில எக்ஸ்பிளனேஷன் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ அந்த எக்ஸ்பிளனேஷன் 1ல சொன்னல, ஸோ அதில் இந்த செக்ஷன் 63ல என்னென்ன சொல்லியிருக்கானோ அதெல்லாமே எக்ஸ்பிளனேஷன் 2ம் செக்ஷன் 68க்கு அப்ளை ஆகும். ஸோ இந்த சூப்பரிண்டென்டென்ட் வந்து யாரு, இந்த ஜெயில இருக்கிறவங்க, அந்த ரிமாண்ட் ஹோம்ல இருக்கிறவங்க, அதுல இருக்க அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர், ஸோ அந்த மேல இருக்க அந்த பவர்ஃபுல்லா இருக்க அந்த பர்சனை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பரிண்டென்ட். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் வந்து அந்த சில்ட்ரன் அந்த விமன் இன்ஸ்டிடியூஷன்ஸே வந்து அவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் 4ல எக்ஸ்பிரஷன் ஹாஸ்பிட்டல்னா என்ன, விமன் ஆர் சைல்ட் இன்ஸ்டிடியூஷன்னா என்ன, இதெல்லாமே நம்ம வந்து அந்த செக்ஷன் 64ல வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப் கீழே ஹாஸ்பிட்டல்னா என்ன, விமன் ஆர் சைல்ட் இன்ஸ்டிடியூஷன் என்னன்றதை நம்ம அதுல வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்துட்டு செக்ஷன் 69. செக்ஷன் 69 அப்படி என்னன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பை எம்ப்ளாயிங் டிசைட்ஃபுல் மீன்ஸ். ஸோ இது வந்து ஐபிசி நம்மளுக்கு எதுல இருக்கு, இது வந்து ஆக்சுவலா ஒரு நியூ செக்ஷன் 69ன்றது. இந்த இன்டர்கோர்ஸ் பை எம்ப்ளாயிங் டிசைட்ஃபுல் மீன்ஸ் அது வந்து ஐபிசில நம்மளுக்கு அது அதுல வந்து நம்மளுக்கு சொல்லல, பிஎன்எஸ்ல இதுல நியூலி ஆடட் செக்ஷன் இது. சரிங்களா. ஸோ டிசைட்ஃபுல் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா அந்த மேன் வந்து அந்த விமன் கிட்ட போயிட்டு ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ், அதாவது ஒரு டிஸ்ஹானஸ்டா போயிட்டு அந்த விமன் கிட்ட அவங்க வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க, நான் இந்த மாதிரி உன்னை மேரி பண்ணிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அவங்க கூட வந்து அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து வச்சுக்கிறது. ஸோ இதுவுமே வந்துட்டு இட்ஸ் அமௌண்ட் டு ஒரு அஃபென்ஸ் தான். அதாவது ரேப்புக்கு வந்து நான் அந்த 4 இது சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இருந்தாதான் ரேப். பட் இங்க வந்து அவன் வித் கன்சென்ட்டோட தான் வாங்கியிருக்கான். சரிங்களா. அதனால இது வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் கீழே தான் வரும். இட் இஸ் அன் அஃபென்ஸும் சொல்றாங்க. அண்ட் இதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னா விச் மே எக்ஸ்டெண்ட் டு 10 இயர்ஸ். ஸோ நீங்க ரேப் பண்றதுக்கு அங்க கன்சென்ட் இருக்காது. சரிங்களா. பட் இங்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல எப்படி இருக்கு, ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணி ஸோ நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து அந்த விமன் கிட்ட ஒரு கன்சென்ட் வாங்கி அவன் வந்து ரேப் கான்ஸ்டியூட் பண்றான். ஸோ இதுவே செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இட் இஸ் அன் அஃபென்ஸ் தான் இங்க வந்து வரும். ஸோ டிசைட்ஃபுல் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பேன், உனக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி கொடுப்பேன், இல்லைன்னா அந்த வேலையில உனக்கு ஒரு ப்ரொமோஷன் வாங்கி கொடுக்கலாம், இல்ல நான் வந்து உன்னை மேரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் ஒரு டிஸ்ஹானஸ்டா ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க இல்லையா, அதுதான் வந்து டிசைட்ஃபுல் மீன்ஸ் கீழே வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே செக்ஷன் 69ல வந்து இருக்கு. செக்ஷன் 70 வந்துட்டு என்னன்னா கேங் ரேப். ஸோ கேங் ரேப் வந்து நம்மளுக்கு ஐபிசில எங்க இருக்குன்னா செக்ஷன் 376D வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல வரும், இதுக்கு நெக்ஸ்ட் ஸோ கேங் ரேப். ஸோ கேங் ரேப்ன்றது வந்துட்டு என்னன்னா 1 or more person, ஸோ 2 பேர் 3 பேர் 4 பேர் அது எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து குரூப்பா வந்து அவங்க ஒரு காமன் இன்டென்ஷனோட அந்த விமன் கிட்ட வந்து அவங்க கேங் ரேப் வந்து பண்றாங்க. ஸோ அப்படி கேங் ரேப் பண்ற அந்த பர்சன்ஸ், ஸோ ஒருத்தவங்க பண்ணலாமே எல்லாருக்குமே சேர்த்துதான். ஸோ அது 4 பேர் பண்ணாலுமே 4 பேருக்குமே அந்த சேம் பனிஷ்மெண்ட் தான். இம்ப்ரிசன்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லியிருக்காங்க, ஷால் நாட் லெஸ் தென் 20 இயர்ஸ். ஸோ அவங்களுக்குமே 20 இயர்ஸ் கீழே இருக்கக்கூடாது, விச் மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சொல்லலாம். அண்ட் அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்கான மீனிங் என்ன, அந்த பர்சனோட நேச்சுரல் லைஃப் ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும். ஸோ இதுலயும் அதே தான், ப்ரொவைடட் கிளாஸ் வந்து சேம் தான். ஸோ அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், அவங்களோட ரீஹாபிலிட்டேட் ஆகிற அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் அந்த ஃபைன் வந்து ஜஸ்டா ரீசனபிளா இருக்கணும். ஆனா அந்த ஃபைன் வந்து யார்கிட்ட போய் சேரும்னா விக்டம் கிட்ட தான் வந்து போய் சேரும். ஸோ இந்த 70லயே நம்மளுக்கு கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு 2 கிளாஸா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ கிளாஸ் 1 வந்து 376D ஆஃப் ஐபிசில இருக்கு. கிளாஸ் 2ல வந்துட்டு என்னன்னா கிளாஸ் 2 ஆஃப் பிஎன்எஸ் வந்து ஐபிசில எங்க இருக்கு, 376DBல இருக்கு. ஸோ ஐபிசில அந்த 376DBயை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன விமன்கான ஏஜ் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 12 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ன்னு இருக்கும்.
அதே பிஎன்எஸ்ல அது எப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்க, 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னு சொல்லிட்டு விமென்க்கு வந்து அந்த ஏஜை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நீ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கீழே இருக்க ஒரு விமன் கூட அவங்க கேங் ரேப் பண்ணாங்க அப்படின்னா வித் காமன் இன்டென்ஷனோட அந்த ஃபுல் கேங், அதாவது அந்த 4 பேருக்குமே இப்ப பண்றாங்கன்னா அந்த 4 பேருக்குமே என்ன பனிஷ்மெண்ட், ஷால் பி பனிஷ்ட் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப். இங்க வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இந்த 20 இயர்ஸ் 10 இயர்ஸ் அதெல்லாம் வந்து இங்க வந்து சொல்லல. இந்த கிளாஸ் 1ல சொன்ன மாதிரி நாட் லெஸ் தென் 20 இயர்ஸ் வந்து கிளாஸ் 2க்கும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. வெறும் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து அவங்க பர்சனல் நேச்சுரல் லைஃப் ஃபுல்லா அவங்களோட அந்த ஃபைன் ரீசனபிளா இருக்கணும். பிளஸ் அந்த ஃபைன் வந்து இந்த விக்டிம் கூட பேசணும். சேம் அதே தான் கிளாஸ் 1ல சொல்லியிருக்கதான் தான் 2லயும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 71 ரிப்பீட் அஃபெண்டர். ஸோ அது என்னன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் ரிப்பீட் அஃபெண்டர். ஸோ திருப்பி திருப்பி அதே பனிஷ்மெண்ட், அதே அஃபென்ஸ் அவங்க திருப்பி திருப்பி பண்றது. அதாவது இந்த செக்ஷன் 63, 64, 65, 66, 67. ஸோ ஆல்ரெடி இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அவங்க ஒரு அஃபென்ஸ் பண்ணி அதில் அவங்க கன்விக்ட் ஆயிருப்பாங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டு திருப்பி திருப்பி ஒரே அஃபென்ஸ் பண்ணி, அதாவது செக்ஷன் 63ல அவங்க நிறைய டைம் வந்து அவங்களை கன்விக்ட் பண்றது, சார்ஜ் பண்றது. ஸோ அதுதான் வந்து ரிப்பீட் அஃபெண்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரே ஆக்ட திருப்பி திருப்பி பண்றதுனால அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னா அவங்களுக்குமே லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தான். அண்ட் இங்கேயுமே லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்கான மீனிங் என்ன, அவங்களுடைய நேச்சுரல் லைஃப் எண்ட் வரைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து செக்ஷன் 72. ஸோ 72 வந்து என்ன சொல்றாங்கன்னா டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் விக்டிம் ஆஃப் சர்டன் அஃபென்சஸ். நெக்ஸ்ட். ஸோ டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் விக்டிம் ஆஃப் சர்டன் அஃபென்சஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த ரேப் விக்டிம்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நேம், ஸோ அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட அட்ரஸ் என்ன, அதெல்லாமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு பிரிண்டோ பப்ளிஷோ அது பண்ணக்கூடாது. ஸோ எந்த செக்ஷன்ஸ்ல, செக்ஷன் 63, 64, 5, 6, 7, 8. ஸோ இதுல இருக்கிற அந்த விக்டிம், அந்த விமனோட நேமை வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது, அதாவது டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, விச் மே எக்ஸ்டெண்ட் டு 2 இயர்ஸ். ஸோ அவங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் அந்த பனிஷ்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 2 இயர்ஸ் வரைக்கும் தான். அண்ட் அவங்களுக்கு ஃபைனோட சேர்த்து. ஸோ கிளாஸ் 2ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நத்திங் இன் சப்செக்ஷன் 1, அதாவது 72ல சப்செக்ஷன் 1ல சொல்லியிருக்கிற பனிஷ்மெண்ட் அந்த எல்லாமே பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி அதுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாம். ஸோ கிளாஸ் 1ல சொல்லியிருக்கிற எந்த ஒரு விஷயமும் கிளாஸ் 2க்கு வந்து அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்றாங்க. அதுதான் நத்திங் இன் சப்செக்ஷன் 1 எக்ஸ்டெண்ட் டு எனி பிரிண்டிங் ஆர் பப்ளிகேஷன். இப்போ 2ல பண்ற அந்த விமனோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்றாங்க இல்லையா, அதுக்கு எல்லாமே செக்ஷன் 1 வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா செக்ஷன் 2 வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸ் மாதிரி. ஸோ ஏன் கிளாஸ் 2ல வந்து பிரிண்டோ பப்ளிஷோ பண்ணா அது வந்து பனிஷ் ஏன் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த நேம் வந்து அவங்க எப்படி எப்படி ரிவீல் பண்றாங்க, ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அந்த சார்ஜ்ல இருப்பாங்களா, ஆஃபீஸர் இன் சார்ஜ், அவங்க பண்றது இல்ல போலீஸ் ஆஃபீஸர் மேக்கிங் இன்வெஸ்டிகேஷன். ஒரு குட் ஃபெய்த்ல அந்த இன்வெஸ்டிகேஷனோட பர்பஸ் வந்து அவங்க லாஃபுல்லா குட் ஃபெய்த்தா அவங்க வந்து கேரி அவுட் பண்றதுக்குலாம் வந்து ஒரு நேம், ஒரு ஐடென்டிட்டி வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு எல்லாமே அவங்க வந்து பனிஷ் பண்ண மாட்டாங்க. இல்லையா, அந்த விக்டிமோடைய ஆத்தரைசேஷன் அவங்க கிட்ட கேட்டுட்டு பண்றது எல்லாமே வந்து டிஸ்க்ளோஸ் ஆஃப் இந்த செக்ஷன் 72 கீழே வந்து அது வராது. இல்ல இப்போ அந்த விக்டிம் வந்து இறந்துட்டாங்க, இல்ல அந்த விக்டிம் வந்து மைனரா இருக்காங்க, இல்ல அவங்க வந்து ஒரு மென்டல் இல்னஸோட பர்சனா இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இப்போ ஆத்தரைசேஷன் வாங்க நம்ம அவங்க கிட்ட வாங்க முடியாது இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இல்ல அந்த நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஸோ அப்போ அவங்களோட என்ன பண்றாங்கன்னா டு தி நெக்ஸ்ட் கின் ஆஃப் தி விக்டிம். ஸோ அந்த விக்டிமோட நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ் இருப்பாங்களே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் கின், ஸோ நெக்ஸ்ட் பர்சன் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட அந்த ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு நேம் ரிவீல் பண்றது, இல்ல அந்த நேம் பிரிண்ட் பண்றது, இது எல்லாமே. ஸோ இதுல ஒரு ப்ரொவைடட் கிளாஸ் இருக்கு. ஸோ அந்த கன்சென்ட் எல்லாமே அவங்க யார்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேர்மன் ஆர் செக்ரட்டரி, ஸோ அந்த வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்குன்னு வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட தான் போயிட்டு நம்ம வந்து அது சொல்லணும். ஸோ வேற ஒரு பப்ளிக் கிட்ட எல்லாம் போயிட்டு அதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸ்பிளனேஷன். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் அதுனா ரெகனைஸ்ட் வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ ஒரு வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன் இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன, இந்த விமன், இந்த சைல்டு அப்படி இவங்களுக்காகவே உருவாக்கின அந்த சோஷியல் வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாமே ரெகனைஸ்ட் வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன் மீனிங் கீழே வரும்னு சொல்றாங்க.
ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே எதுக்கு கீழே டியூலி ரெகனைஸ்டா இருக்கும்னா அண்டர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கீழயோ அவங்க வந்து டியூலி ரெகனைஸ்டான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸா வந்து அவங்க இதில் இருப்பாங்க. ஸோ கிளாஸ் 3ல என்ன சொல்றாங்கன்னா, whoever print or publish to any proceeding before ஒரு கோர்ட் முன்னாடி, ஸோ கோர்ட் கிட்ட வந்து அவங்க அதை டிஸ்க்ளோஸ் பண்றாங்க ஆஸ் பர் சப்செக்ஷன் 1 படி. ஸோ வித்தவுட் எந்த ஒரு ப்ரையர் பெர்மிஷன் ஆஃப் தி கோர்ட்டோட ப்ரையர் பெர்மிஷன் இல்லாம அவங்க அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டுமே விச் மே எக்ஸ்டெண்ட் டு 2 years தான் சொல்றாங்க. பட் இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் இருக்கு. இதுல தி பிரிண்டிங் ஆர் பப்ளிகேஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் எனி ஹை கோர்ட், ஸோ ஒரு ஹை கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இல்ல ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்றது எல்லாமே ஆஃபென்ஸ் கீழே வராது. வெறும் அந்த ரேப் விக்டிம், ஸோ அவங்களோட ஐடென்டிட்டியை கோர்ட் பெர்மிஷன் இல்லாம ரிவீல் பண்ணாதான் ஆஃபென்ஸ்ன்னு சொல்லி கிளாஸ் 3 ஆஃப் செக்ஷன் 72ல நம்மளுக்கு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து ஐபிசில எங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா 228A ஆஃப் ஐபிசில கிளாஸ் 1 and 2 மட்டும்தான் 72க்கு அப்ளிகபிள் ஆகும். 3 வந்து 73க்கு வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 73 என்ன? ஸோ 73 வந்து ஸோ 73 இது எல்லாமே வந்து அசால்ட் ஆறு அதுல போயிடுது. ஸோ ஆக்சுவலா 72 வரைக்கும் தான் இதுல வந்து வரும். சரிங்களா? 73 மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா 73 வந்துட்டு ஐபிசில 228A3, ஸோ அந்த அந்த 228A சப் கிளாஸ் 3 இங்க ஒரு தனி ஒரு ஹெட்டிங் ஒரு செக்ஷனா ஒரு ப்ரொவிஷன்ஸா வந்து பிஎன்எஸ்ல வந்து நம்மளுக்கு அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன? அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் டு விமன் வித் இன்டென்ட் டு அவுட்ரேஜ் ஹர் மாடஸ்டி. ஸோ அந்த விமனுக்கு ஒரு அசால்ட் ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள வந்து அவங்களோட அவுட்ரேஜ் பண்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் என்னன்னா நாட் லெஸ் தென் 1 year. ஸோ 1 yearக்கு கீழே இருக்கக்கூடாது, பட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 5 years வரைக்கும் வந்து அவங்களுக்கு இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷுவல் அஃபென்சஸ் வந்து நம்மளுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 63 to 73 நம்மளுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா 73 தான் வந்துட்டு என்னன்னா பிரிண்டிங் ஆர் பப்ளிகேஷன். ஸோ அந்த 228(3)ல வந்து அதுதான் இருக்கும் ஐபிசில. ஆனா நம்மளுக்கு அது வந்து எங்க செக்ஷன் 73ல வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம கொஞ்சம் லேண்ட்மார்க் கேசஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஏன்னா அதுதான் வந்து இந்த ரேப் லா இதெல்லாமே எவல்யூஷன் ஆகுறதுக்கான ஒரு மேஜர் ஒரு இம்பாக்ட் வந்து அந்த லேண்ட்மார்க் கேசஸ் தான் வந்து நமக்கு அதை கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா நெக்ஸ்ட் ஸோ தூக்காராம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ இந்த கேஸ்ல வந்து என்ன ஆயிருக்கும்னா ஒரு விமனை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு என்கொயரி அந்த மாதிரிக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த விமன் வந்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க ஒரு ப்ராசிக்யூஷன்ஸ்க்காக. ஸோ அந்த விமன் மட்டும் உள்ள இருப்பாங்க, மிச்சம் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்க விமன் அந்த பொண்ணு கூட பக்கத்துல தான் இருப்பாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த விமனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வெளியில போக சொல்லிட்டு அந்த விமன் மட்டும் ஸ்டேஷனுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஸோ அந்த விமன் கிட்ட இவர் என்ன பண்ணிருப்பாரு, இந்த செக்ஷன் 2 கோர்ஸ் அந்த ரேப் வந்து கமிட் பண்ணிருக்காங்க. ஸோ கோர்ட் வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ரேப் கீழே வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணோட பாடியில வந்து எந்த ஒரு பாடியில ஹார்ம் எதுவுமே இல்ல அவளை த்ரெட்டன் பண்ணி தான் அந்த ஆக்ட் பண்ணிருக்காங்கன்ற அதுவுமே வந்து எதுவுமே இல்ல. ஸோ எல்லாமே அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா எல்லாமே அங்கதான் இருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு ரேப் கான்ஸ்டியூட் ஆயிருக்கு, அந்த எதுவுமே அந்த பாடியில இன்ஜூரி இல்ல கன்சென்ட் அண்டர் த்ரெட் எதுவுமே வந்து இங்க பிரசன்டா இல்ல. ஸோ இது வந்துட்டு ரேப்பா கான்ஸ்டியூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் அதாவது அந்த கான்ஸ்டபிளை வந்து கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேஸ் ஃபாலோ பண்ணி தான் நிறைய கிரிமினல்ஸ், அதாவது இப்ப நான் சொல்ல போற எல்லா ஒரு கேஸ்க்கு அப்புறமும் நிறைய கிரிமினல் லாஸ் வந்து அமெண்ட் பண்ணி புது செக்ஷன் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கேஸ்க்கு அப்புறம் செக்ஷன் 114A ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதாவது கோர்ட் மே பிரசியூம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் செர்டன் ஃபேக்ட், அதுதான் வந்து செக்ஷன் 114A ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து டீல் பண்ணுது. ஸோ இதுல இந்த செக்ஷன்ல வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் ஸ்டேட்டட் தட் கன்சென்ட் ஓன்ட் பி பிரசியூம்ட் அன்டில் கிவன் கிளியர்லி. ஸோ அந்த விமன் வந்து கிளியரா எஸ் நோ அப்படின்ற ஒரு கன்சென்ட் கிளியரா சொல்ற வரைக்கும் அது கன்சென்ட் கீழே வராது. ஸோ அப்ப நீங்க வந்து கன்சென்ட் கொடுத்துருக்காங்க அதனாலதான் ரேப் நான் கான்ஸ்டியூட் பண்ணேன், ஸோ நான் அதுல அஃபென்ஸ் பண்ணல நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ் வந்து தப்பிக்க முடியாது. ஒரு கன்சென்ட் கொடுக்குறாங்கன்னா அது கிளியரா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கேஸ்க்கு அப்புறம் தான் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் இதுக்கப்புறம் தான் செக்ஷன் 376 ஆஃப் ஐபிசி எல்லாமே வந்து அமெண்ட் பண்ணாங்க.
அந்த கஸ்டோடியல் ரேப் எல்லாமே விச் எக்ஸ்டென்ட் டு 7 years வரைக்கும் அதை அதிகப்படுத்தினாங்க. இப்போ ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு, அவன் ரேப் அங்க கான்ஸ்டியூட் பண்ணிருக்கான், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அங்க பண்ணிருக்கான் அப்படின்னு அது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது யார் இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணணும். அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், அந்த ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல ஃபாலோ ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அக்யூஸ்ட் மேல. சோ அவங்க தான் வந்து ப்ரூவ் பண்ணணும், நான் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வைக்கல, இல்ல அது வந்து கன்சென்ட்டோட தான் நடந்திருக்கு, சோ இது வந்து ரேப் கீழே வராதுன்னு சொல்லிட்டு அக்யூஸ்ட் தான் ப்ரூவ் பண்ணணும், விக்டிம் கிடையாது. நெக்ஸ்ட் கேஸ் வந்துட்டு என்னன்னா விஷாகா நாதஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். ஸோ விஷாகா கேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு லேண்ட்மார்க் கேஸ். இந்த விஷாகா கேஸ் வந்துட்டுன்னா இது வந்து ஒரு பேட்ச் ஆஃப் பில்லா வந்து ஃபைல் பண்ணாங்க. ஸோ எதுக்காகனா டு ப்ரொடெக்ட் விமன் ஃப்ரம் ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ ஒரு ஒர்க் பிளேஸ்ல விமன் ஃபேஸ் பண்ற அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய ஜட்மெண்ட், அதாவது ஒரு நிறைய கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க விமனுக்காக. அதான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் அகேன்ஸ்ட் ஒர்க் பிளேஸ் அந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ இந்த கோர்ட் வந்துட்டு விமனுக்கு வந்து அதுக்கான ரைட்டை எதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 14 clause 2, 19 clause 1G, 21 அந்த ரைட் டு லைஃப், ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19 இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே கோர்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணி விமனுக்குமே வந்து ஒரு சேஃப் ஒர்க்கிங் இருக்கணும். ஸோ இப்போ ஒரு ஒர்க் பிளேஸ் போறாங்கன்னா அந்த என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு சேஃபா இருக்கணும், எந்த ஒரு ஹராஸ்மெண்ட் இல்லாம விமன் வந்து ஃப்ரீயா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட எல்லா அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணிருக்கணும். ஸோ எல்லா ஒர்க் பிளேஸ்லயுமே விமன் வந்து ஃப்ரீயா இருக்காங்களா, எந்த ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லாம அவங்க ஒர்க் பண்றாங்களா, அந்த என்விரான்மெண்ட் எல்லாமே சேஃபா இருக்கான்றத அவங்க பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா லக்ஷ்மி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 16-year-old கேர்ள் மேல வந்துட்டு ஆசிட் அட்டாக், ஆசிட் அடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு இன்ஹியூமனா. அதாவது இப்போ கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு ரேப்ன்றது ஒரு ரிவெஞ்சோ இல்ல ஒரு ஏதோ ஒரு ஜெலஸ்க்காக அந்த விமன் வந்து அவங்க ரேப் பண்ணலாம் இல்லையா, அவங்களோட அந் அவங்களோட விருப்பத்துல எனக்கு அதை அந்த பொண்ணை ரேப் பண்ணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட பண்ணலாம். அது மட்டும் இல்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு கோவம், ஒரு ஜெலசிக்கு அதுல அவங்க ரேப் மட்டும் தான் பண்ணணும் இல்ல, ஒரு ஆசிட் கூட அந்த விமனோட ஃபேஸ்ல வந்து அடிக்கலாம். சோ அப்படி பண்ணாங்கன்னா அது விமனோட ஃபேஸவே அந்த டோட்டலா அது டிஸ்பிகர் பண்ற மாதிரி, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மென்டலாவும் சரி பிசிக்கலாவும் சரி அந்த சஃபர் அந்த ஹார்ம் அவங்க கோ த்ரூ பண்றது எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். சோ அதுவுமே வந்து கோர்ட் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 357 clause 1B ஆஃப் சிஆர்பிசி இருக்கு இல்லையா. ஸோ அது ஆர்டர் காம்பன்சேஷன். ஸோ இந்த ஆசிட் அட்டாக் அந்த ஆசிட் விக்டிம்ஸ்க்காக கொடுக்குற காம்பன்சேஷன் எல்லாமே ஜஸ்ட் ரீசனபிளா இருக்கணும். ஸோ அவங்க பிசிக்கலாவோ சரி மென்டலாவோ சரி அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து கோத்ரூ பண்ணாங்களோ அதுக்கான ஒரு காம்பன்சேஷனா வந்து அது இருக்கணும். ஸோ பட் இந்த காம்பன்சேஷன் கொடுக்கணும் இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஐபிசியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விக்டம் காம்பன்சேஷன் ஸ்கீமே வந்து இதுக்கப்புறம் தான் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்துட்டு லக்ஷ்மின்ற அந்த பர்சன் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஒரு பில் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய டைரக்ஷன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு ஆசிட் அட்டாக் விக்டிம் வந்து அவங்க நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணும், அதுக்கப்புறம் அவங்களை எப்படி ரீஹாபிலிட்டேட் பண்ணும், அவங்களுக்கான காம்பன்சேஷன்ஸ் என்னென்ன கொடுக்கணும், ஸோ விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் அதெல்லாமே தான் இதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சது. அதாவது இந்த செக்ஷன் 357A ஆஃப் சிஆர்பிசி அதெல்லாமே தான் இதுக்கப்புறம் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இந்த கேஸ் லாக்கு அப்புறம் தான் ஐபிசில ஒரு 2 செக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் செக்ஷன் 326A அண்ட் 326B. 326Aல என்ன சொல்றாங்க, காசஸ் வாலண்டரி, அதாவது கிரீவியஸ் ஹர்ட் பை யூஸ் ஆஃப் ஆசிட். ஸோ ஆசிட் அடிச்சு அவங்களுக்கு வந்து அந்த விமனுக்கு வந்து ஒரு கிரீவியஸ் ஹர்ட் காஸ் பண்றதுதான் செக்ஷன் 326Aல வந்து சொல்லியிருக்காங்க. 326Bல என்ன இருக்கு, வாலண்டரி த்ரோ. ஸோ நீ வந்து வாலண்டரியா த்ரோ பண்ணாலும் சரி இல்ல அட்டம் டு த்ரோ பண்ணாலும் சரி அதுவுமே அஃபென்ஸ்ன்னு சொல்லி செக்ஷன் 326A அண்ட் Bல வந்து நம்மளுக்கு ஆசிட் அட்டாக் அகேன்ஸ்ட் விமன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் வந்துட்டு என்னன்னா ரித்து கோலி கேஸ். அந்த கேஸ் மட்டும் இதுல இல்ல. சாரி, இந்த கேஸ்ல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரித்துன்ற பொண்ணு வந்துட்டு மனிஷ் அவங்க அகேன்ஸ்டா வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு என்ன கேஸ்னா ஒரு சைபர் புல்லிங் கேஸ். ஸோ அந்த ஸ்டாக் பண்றது அந்த மாதிரி. ஸோ அந்த நிறைய வெப்சைட் இந்த கால்ஸ் எல்லாம் பண்ணி அந்த விமனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ரொம்ப அவளோட பாடி பார்ட் அதை ரொம்ப அவங்களுக்கு இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆஸ் பர் செக்ஷன் 509 படி. ஸோ இந்த கேஸ் லாக்கு அப்புறம் தான்
ஐடி ஆக்ட்ல கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அதான் செக்ஷன் 66E. ஸோ செக்ஷன் 66E ஆஃப் ஐடி ஆக்ட், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 வந்து என்ன டீல் பண்ணுதுன்னா, பனிஷ்மெண்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் பிரைவசி. ஸோ அவங்க பிரைவசி யாராவது வயலேட் பண்ணாங்கன்னா 66E ஆஃப் ஐடி ஆக்ட் படி அவங்கள நம்ம பனிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ். ஏன்னா இதுக்கப்புறம் தான் கிரிமினல் லாஸ்லயும் சரி, அதாவது ஐபிசிலயும் சரி, நிறைய டிராஸ்டிக்கா நிறைய சேஞ்சஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் வேற எந்த கேஸும் இல்ல, அதுதான் வந்து நிர்பயா கேஸ். ஸோ நிர்பயா கேஸ்க்கான அந்த கேஸ்ல நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முகேஷ் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஃபார் என்சிடி ஆஃப் டெல்லி. ஸோ நிர்பயான்ற அந்த ஒரு அந்த விமனை வந்து டோட்டலா 6 மெம்பர்ஸ் வந்து சேர்ந்து அதை ரேப் பண்ணாங்க. அண்ட் அதுல வந்து 1 மைனரு. ஸோ மிச்சம் 5 வந்து இருக்கும். ஸோ அந்த 5ல ஒரு பர்சன் வந்து ஜெயிலே வந்து அவங்க அது சூசைட் மாதிரி பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ மிச்ச 4 பர்சன்ஸ்க்கு வந்து 20th March 2020, ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு டெத் பெனால்ட்டி வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஏன்னா நிர்பயா கேங்ரேப் கேஸ் வந்து அது ரொம்ப பெரிய ஒரு கேஸா இருந்தது. அந்த விமன், அந்த நிர்பயா அவங்களுடைய இன்டெஸ்டைன் பார்ட் எல்லாமே வெளியில எடுத்து அது அது ரொம்ப பெரிய ட்ராமாவா இருந்தது அந்த கேஸ். ஸோ இதுக்கப்புறம் தான் கிரிமினல் லாஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாமே வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு தான் இந்த செக்ஷன் 376, அதாவது இந்த ரேப்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டெஃபினிஷன்ஸ், அந்த பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வைடன் பண்ணாங்க. அதாவது அந்த ஸ்கோப் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணாங்க. அதாவது ஒரு பெனட்ரேஷன்னா என்ன, அதாவது மவுத்ல பண்றது, அந்த விமனோட யுரேத்ரா, அவங்களோட வெஜைனா, அதுல எல்லாமே பெனட்ரேஷன் பண்றது எல்லாமே ரேப் கீழே தான். இதுக்கப்புறம் தான் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த 376ல 2 clause C, ஸோ அதாவது அஃபென்ஸ் பை ரேப் பை பர்சனல் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ், அவங்க பண்ற ரேப்பு. 376Aல 376D கேங் ரேப்பு, ரிப்பிட்டேஷன் ஆஃப் அஃபென்ஸ், திருப்பி திருப்பி ஒரு விமன் கிட்ட போய் அந்த ரேப் பண்றது, இல்லைன்னா அந்த ரேப்பே அவங்க மறுபடியும் வேற ஏதோ ஒரு பர்சன்ஸ் கிட்ட பண்றாது. அதுக்கப்புறம் பெனிட்ரேஷன் டு எனி எக்ஸ்டென்ட், ஸோ அது எவ்வளவு தூரம் வேணாலும் இருக்கலாம். லேக் ஆஃப் பிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ், ஸோ அவங்க திருப்பி ஃபைட் பேக் பண்ண முடியல, அதெல்லாமே வந்து நீங்க இது ரேப் தானே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அவங்க மேபி அவங்களால பண்ண முடியாம இருக்கலாம், அதுக்காகலாம் வந்துட்டு அவங்க வந்து அக்யூஸ்ட் வந்து தப்பிக்கலாம் முடியாது. ஸோ இந்த நிர்பயா கேங் ரேப் கேஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயே 2013ல வந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. நிர்பயா கேங் ரேப் கேஸ் வந்து ஒரு 3 bench ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 3 bench கான்ஸ்டியூட் பண்ணி தான் அந்த டெத் பெனால்ட்டி அந்த 4 பேருக்கு வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013ல மட்டும் தான் சேஞ்சஸ் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டின்ற ஒரு கமிட்டியுமே கான்ஸ்டியூட் பண்ணி இந்த ரேப் கேசஸ், இந்த மாதிரி வர கேசஸ் எல்லாமே ஜஸ்டிஸ் வந்து சீக்கிரம் கிடைக்கணும், ஸ்பீடியா நடக்கணும், பனிஷ்மெண்ட் எல்லாமே வந்து என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கான ரிப்போர்ட் எல்லாமே ஜஸ்டிஸ் வெர்மா வந்துட்டு 23rd January 2013ல சப்மிட் பண்ணி, அதுல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வர ஆரம்பிச்சாங்கன்னா, இதுக்கு இந்த ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி ரிப்போர்ட்க்கு அடுத்துதான் செக்ஷன் 166A, இந்த 326AB, இந்த ஆசிட் அட்டாக், த்ரோயிங் ஆர் அட்டெம்ப்டிங் டு த்ரோ ஆசிட் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாமே தான் இதுக்கு அப்புறம் தான், ஸோ இந்த கேஸ்லக்கு அப்புறம் தான் வந்து இன்செர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த 354A, 354B, ஸோ 354A தான் நம்மளுக்கு அது என்ன டீல் பண்ணுது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ 354B வந்துட்டு இன்டென்ட் டு டிஸ்ஆர்பர், ஒரு விமன் வந்து இன்டென்ட் டு டிஸ்ஆர்பர் ஆர் அந்த பொண்ணை ஃபோர்ஸ் அல்ல அசால்ட் பண்றது எல்லாமே நம்மளுக்கு 354Bல இருக்கு. 354Cல வாயரிசம், ஸோ அவங்க பிரைவேட் பார்ட் இல்ல அவங்க ஏதாவது பிரைவேட் ஆக்ட் ஏதாவது பண்றது வந்து ரெக்கார்ட் பண்றது, போட்டோ எடுக்கிறது, இல்ல அதை வாட்ச் பண்றது, அது எல்லாமே வாயரிசம் கீழே வரும். செக்ஷன் 354D வந்துட்டு என்ன, ஸ்டாக் பண்றது, ஸோ ஆன்லைன்லயோ சரி இல்ல போற வழியில ஏதாவது அந்த விமனை வந்து ஸ்டாக் பண்றது, அவளுக்கு டிஸ்இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம், எந்த ஒரு பை வே ஆஃப் மீன்ஸ்ல போன்லயோ இல்ல ஆன்லைன்லயோ இல்ல ரோட்ல போற அந்த மாதிரி டைம்ல கூட அவங்கள ஸ்டாக் பண்றது எல்லாமே செக்ஷன் 354Dல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதோட ஏஜ் வந்துட்டு என்னன்னா என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ 18 years வரைக்கும் அதை வந்து என்ஹான்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் விமன் வந்து நிறைய இருக்கு. அதாவது செக்ஷன் 63ல இருந்து 99 வரைக்கும் இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நான் கன்ஃபைன் பண்ண ஏரியா வந்து செக்ஷுவல் அஃபென்சஸ் வரைக்கும் தான் வந்து நான் டீல் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம 74ல இருந்து 99 வரைக்கும் இதே மாதிரி செக்ஷன்ஸ் வந்து நம்ம லைன் பை லைனா வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது வரைக்கும் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, விமென்காக சைல்டுக்காக நிறைய ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெறும் ஐபிசிலயோ இல்ல இந்த பிஎன்எஸ்ல மட்டும் அவங்களுக்கு வந்து கன்ஃபைன் பண்ணாம இந்த விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம், டவுரி ஆக்ட்,
ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன், அந்த விமன்கா முஸ்லிம் விமன்கான ஆக்ட் அது எல்லாமே வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ.